தீரன் சின்னமலை அவர்களும் கொங்கு குணாளன் நாடார் அவர்களும் கருப்பச்சேர்வை அவர்களும் 3 பேருமே மிகச்சிறந்த நண்பர்கள். அதைவிட 3 பேருமே சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிகள். இவர்களில் இன்றைக்கு தமிழக அரசு தீரன் சின்னமலை மட்டுமே அவருக்கு மட்டுமே இன்றைக்கு அரசு சார்பில் மரியாதை செய்து வருகிறது. தீரன் சின்னமலை அவர்களும் கொங்கு குணாளன் நாடார் அவர்களும் கருப்பச்சேர்வை அவர்களும் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த நண்பர்கள். அதைவிட சுதந்திர தாக்கமுடையவர்கள். இந்த 3 பேருமே மிகச்சிறந்த போர் வீரர்கள், எல்லா கலைகளையும் கற்றவர்கள். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில மைசூர் போர்ல திப்பு சுல்தான் அவர்களோடு சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். திப்பு சுல்தான் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்தது இவங்க 3 பேரும் தான். இது ஆங்கிலேய அரசு இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. திப்பு சுல்தானுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்து மிகப்பெரிய உதவிகளை செய்து படைகளை திரட்டி போர் புரிந்து அந்த வெற்றியை தேடி கொடுத்தவர்கள் இவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இவங்க 3 பேரையுமே கைது செய்வதற்கு ஆங்கிலேய அரசு தேடி வருகிறது. ஆனால் இந்த 3 பேரையுமே ஆங்கிலேய அரசால் கைது செய்ய முடியல. கடைசியில் ஒரு சூழ்ச்சி பண்ணதாங்க. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்து இந்த 3 பேரையுமே ஆங்கிலேய அதிகாரிகள் கைது செய்து விடுகிறார்கள். 1805 ஜூலை 31 சேலம் மாவட்டத்தில் இருக்க சங்ககிரி மலையில் இவங்க 3 பேரையுமே தூக்கிவிடப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு தீரன் சின்னமலைக்கு மட்டும்தான் இன்றைக்கு மரியாதை செய்து வருகிறது. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய நாடார் சமுதாயத்தில் இருந்து தமிழக அரசை கேட்டுக்கொண்டுகிட்டே இருக்கோம். நீங்க எப்படி நீங்க தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செய்கிறீர்களோ அதே மாதிரி கொங்கு குணாளன் நாடார் அவர்களுக்கும் நீங்கள் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், சிலை வைக்க வேண்டும் என்று நம்முடைய சமுதாயத்தின் சார்பில் பல கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வைத்து வருகிறோம். தீரன் சின்னமலைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருச்சியில தீரன் சின்னமலை பேர்ல அரசு பஸ் இயக்கப்பட்டது. அதே மாதிரி சென்னையில் சிலை வைத்தார்கள். தீரன் சின்னமலையுடைய உருவம் பறித்த அஞ்சல் தலை வெளியிட்டார்கள். ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாளிகைக்கு தீரன் சின்னமலை மாளிகை என்று வைத்தார்கள். இப்படி தொடர்ந்து அவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கின்ற அரசு ஏன் இன்றைக்கு கொங்கு குணாளன் நாடாருக்கு மரியாதை செய்யவில்லை என்று நாம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, நாமெல்லாம் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் அரசியல்ல பெரிய லெவலில் இல்லை. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் அரசியல பெரிய ஒரு அங்கீகாரம் படைத்தவர்களாக இன்னைக்கு யாருமே இல்லை. அது கூட இன்னைக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒவ்வொரு ஆண்டும் நாடார் மகாசன சங்கத்தின் சார்பிலும் சரி, அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நாடார் அமைப்புகள் சார்பிலும் குணாளன் நாடாருக்கு மரியாதை செய்கிறோம். நான் கூட அந்த கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக அந்த மரியாதை செய்வதில் கலந்து கொண்டு இருக்கிறேன். அந்த இடத்துக்கு வருகின்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சியை சேர்ந்த அங்க இருக்கின்ற மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாருமே சேர்ந்து குணாளன் நாடார் படத்துக்கு மாலை போட்டுட்டு அங்க இருக்கின்ற நம்முடைய மக்கள்கிட்ட பேசுவாங்க. கண்டிப்பா நாங்க முதல்வருக்கு இதை பத்தி எடுத்து சொல்லுதோம். கண்டிப்பா அடுத்த நினைவு நாளுக்கு முன்னாடி கண்டிப்பா இது நடந்துரும், நீங்களாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்முடைய முதல்வர் செய்வார் அப்படிலாம் சொல்லி கடந்த பல ஆண்டுகளாக நம்மிடத்தில் பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த மாதிரி நம்முடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த பகுதியில் இருக்க அமைச்சர்களை கூட நம்முடைய சமுதாயத்தின் சார்பில் எல்லாருமே பார்த்து சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா எங்களுக்கு குணாளன் நாடாருக்கு ஒரு மணிமண்டபம் வேணும், அரசு விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் சரி என்று சொன்ன போதும் கூட இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கூட அந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர்களோ யாருமே சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையாக கூட இதை முன்வைக்காதது ஒரு வேதனையான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சேர்ந்து அந்தந்த மாவட்டத்திற்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்கு சட்டமன்றத்தில் கோரிக்கையை வைத்து இன்னைக்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்.
இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, சட்டமன்றத்தில் குணாளன் நாடாருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டணும், ஒரு அரசு விழா எடுக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை கூட இதுவரை முன்வைக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கின்றேன். கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற நாடார்கள் நிச்சயமா நீங்க ஒரு அரசியல்ல யாராவது ஒருவரை முன்னிறுத்தி அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்றைக்கு தேர்ந்தெடுக்கிறீர்களோ அப்போதுதான் உங்களுடைய கோரிக்கைகள் இனி நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் உருவாகிக்கிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் அவர்களுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் பெயர் சொல்லும்படியான அரசியல் தலைவர்கள் நாடார் சமுதாயத்தில் இல்லாதது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். இருந்த போதிலும் நாம் வருகின்ற காலகட்டங்களிலாவது அனைவரும் ஒன்றிணைந்து நல்லதொரு முடிவு எடுப்போம். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த நல்ல நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எப்படி தீரன் சின்னமலை அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தீர்களோ அதே மாதிரி அவர்களோடு இணைந்து ஒன்றாக நண்பர்களாக இருந்து ஒன்றாக தூக்கு கயிறை முத்தமிட்ட கொங்கு குணாளன் நாடார் அவர்களுக்கும் நீங்கள் சிலை வைக்க வேண்டும், மணிமண்டபம் கட்ட வேண்டும், அரசு விழா எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.